மறுபடியும் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி இருக்கக்கூடிய ஈரான், பற்றி எரியக்கூடிய துபாய், அது மட்டும் இல்லாம ஓஷன் கேயினுடைய கப்பலை இன்னைக்கு ஈரான் கைப்பற்றி இருக்கிறாங்க. அலறி அடிக்கக்கூடிய நெத்தன்யாகு, பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு துரோகத்தை ஈரானுக்கு செய்திருக்கிறாங்களாம். காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரம், சவுதி அரேபியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாம முஸ்லிம் பெரியவரை தாடியை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வர பல்வேறு விதமான செய்திகளை, கரண்ட் அப்டேட்டை தான் இந்த வீடியோல இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது இந்த ஹர்முஸ் ஜலசந்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போரினுடைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த பகுதிகளில் பல பகுதிகளில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி அமெரிக்காவும் பல தாக்குதலை ஈரான் மேல் தொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் ஒன்றா இருக்கு. இன்னைக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா UAE மேல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு 3 மிசைல்ஸை ஏவி இருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரோன்கள் அவங்க அமைச்சிருக்காங்க. ஷாஹித் 136 போன்ற ட்ரோன்களை இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு UAE என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் வழிமறிச்சிட்டோம், எல்லாத்தையும் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள், இந்த காட்சியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்ல பல ஏர்போர்ட்டுகள், துபாயினுடைய பல ஏர்போர்ட்டுகள் இன்னைக்கு பத்தி எறியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புதுசா பார்க்குறவங்களுக்கு ஏன் துபாய் அடிச்சிருக்கலாம், ஏன் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கலாம். தொடர்ந்து துபாய் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஈரானுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவா போய்கிட்டே இருந்தாங்க. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ், அயன் டோம், டேவிட் சிங் இதெல்லாம் வாங்கி வாங்கி குவிச்சு எப்படியாவது ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் ஈரானுக்கு எதிராக தன்னுடைய வன்மத்தை கக்கிக்கிட்டே வந்தாங்க. இது அறிஞ்சிருந்தனால ஈரான் பல முறை அவங்க என்ன எச்சரிக்கை செய்தாங்கன்னு சொன்னா, UAEக்கு எச்சரிக்கை செய்தாங்க, நீ விசம நாடுகளோடு இருக்காத. அங்கிருந்து வரக்கூடிய போட்டோக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம அஇஅதிமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவுக்கு குனிஞ்சு போனாங்களே, முதுகு குனிஞ்சு போன மாதிரி, அது மாதிரியான போட்டோக்களை அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய நெட்டிசன்களை பரவலாக பகிர்ந்தாங்க. அங்கே இருக்க ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய அஃபீஷியல் சைட்லேயே பதிவு செய்யப்பட்டது. எப்படின்னு சொன்னால், துபாய் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் அடிபணிஞ்சு போகிறான் அப்படிங்கிற மாதிரி போட்டோக்களை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இன்னைக்கு துபாயில் மிசைல்ஸை இன்னைக்கு ஈரான் அனுப்பியிருக்காங்க. துபாய்க்கு மட்டும் அவங்க அனுப்பிச்ச பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 551 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அமைச்சிருக்காங்களாம், 29 க்ரூஸ் மிசைல்ஸ் அமைச்சிருக்காங்களாம், 2263 ட்ரோன்களை அவங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. பாருங்க, தொடர்ந்து ஒரு நம்ம செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றோம். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த செய்தியை சொல்றோம். என்ன பாய், ஈரான் அடிச்சதையே பேசுறீங்க, அது மொத்ததெல்லாம் அடிக்கலையே அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வெறியாட்டம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதை ஏன் உயர்த்தி பேச மாட்டோம்னு சொன்னால், இங்கே பாதிக்கப்பட்டவுடைய குரலாக தான் நம்ம பேசுவோம். ஒரு கற்பழிப்பை ஒருத்தன் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கெட்டவன் அவன் எப்படி கற்பழிச்சு செஞ்சான், சூப்பராக செஞ்சானே அப்படி நம்ம பேச மாட்டோம். அது பேசுறது வேற சங்கியா இருப்பான், நம்ம பேச மாட்டோம் நம்ம. அதனால இன்னைக்கு ஈரான் பக்கம் நியாயம் இருக்கனால, ஈரான் இந்த போர்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய மன உறுதி எதிர்த்து நிற்கிறாங்க. உலக நாடுடைய பெரும்பாலானுடைய சப்போர்ட்டு அஃபீஷியலா கிடையாது. அப்படி இருந்து கூட எதிர்த்து நின்று போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓமனுடைய பகுதியில் வரக்கூடிய ஓஷன் கே அப்படின்னு சொல்ற ஒரு கப்பல். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து குருடாயில், அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துட்டு போற ஒரு கப்பலாம். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 2004 இருந்து செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட எண்ணை கூட குறிப்பிட்டு இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதோட எண் IMO 9255933 அப்படின்னு அதோடைய நம்பரை சொல்லி அந்த கப்பலை இன்னைக்கு நாங்கள் கைப்பற்றிட்டோம். ஏற்கனவே பிரான்சிஸ்கா MSC பிரான்சிஸ்கா கப்பலை கைப்பற்றினாங்க. அதே மாதிரி அந்த கப்பலை இன்னைக்கு இந்த ஓஷன் கேங்கிற கப்பலை இன்னைக்கு கரண்ட்ல கைப்பற்றி அவங்களுடைய கடலோர பகுதிக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. உலக நாடு தன்னுடைய எல்லா பட்டை பலத்தையும் கொண்டு போய் குமிக்கிறான். 50,000 வீரர்களை கொண்டு போய் போடுறான். அந்த வீரர்கள் கத்துறாங்க, அழுதுறாங்க.
உற்சாகபோகாத தான் குறை. அப்படி இருந்தா கூட இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் தொடர்ந்து ஈரான் இப்படிப்பட்ட வேலையை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உண்மையிலே நீ வீரமான ஆள் தாண்டான்னு சொல்லி பல பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இந்த சமயத்தில் அவங்கள வாழ்த்து சொல்ல நம்ம உண்மையிலேயே சந்தோஷப்படணும். வாழ்த்து சொல்ல நம்ம உண்மையிலே சந்தோஷப்படணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அமெரிக்கா மேலே தொடர்ந்து அடிக்கிறாங்க. அவங்களுடைய கப்பல், அமெரிக்காவுடைய கப்பல், நான் முன்னாடி சொன்னது துபாய், அதுக்கப்புறம் இந்த ஓஷன் கேங்கிற கப்பல், அது வேற கப்பல். அமெரிக்காவினுடைய யுஎஸ் ஜெரால்டு ஃபோர்டு மாதிரி பெரிய பெரிய கப்பல் இருக்குல்ல, யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன், இது மாதிரி பெரிய பெரிய கப்பல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய, அது கிட்டத்தட்ட 80 ஹெலிகாப்டர் நிற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச உடனே பதிலுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஓடி இருக்கான். பதிலாக ஓடிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா தொடர்ந்து ஈரானுடைய பல பகுதிகளில் அடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடியேறிகள் வசிக்கக்கூடிய பகுதி, அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் வீடியோ வெளியிடுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னார், அதாவது வான்பரப்பெல்லாம் அழிஞ்சிருச்சு, நேவி எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்ன இடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய வான்பரப்புல இன்னைக்கு அமெரிக்கா அடிக்கக்கூடிய அவங்க ஏவக்கூடிய மிசில்ஸ் எல்லாம் அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற சமயத்துல தான் நெத்தனியாவை அலறி அடிச்சு போய் அவனுடைய சகாக்கள், அவனுடைய டம்மி பீஸ்கள்லாம் இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானா. என்ன பண்ணலாம், எப்படி குதிக்கலாம், இந்த போரில் அமெரிக்காவுடைய மண்டையை கழுவி உள்ள இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்த அவங்க இன்னைக்கு அமெரிக்காவை நட்டாந்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு 85% ராணுவத்தினுடைய அந்த பொருட்கள்லாம் தீந்து போச்சு, தயாரித்த பொருட்கள்லாம் தீந்து போச்சு. இன்னும் தயாரிக்கணும்னா 4 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இப்படியான நிலையில இன்னைக்கு நெத்தனியாவு மசூரா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது ஒரு மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பாகிஸ்தானை பத்தி நீங்க ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. அதுதான் நீ கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. யாருக்கு நம்ம கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி நடந்ததுனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஹர்முஸ் ஜலசந்தியை எப்பயுமே பூட்டி வைங்க, திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷரீஃப் அவர் என்ன சொன்னார்னா ட்ரம்ப்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற செய்தியை யாரு சொல்றான்னு சொன்னா ட்ரம்ப் இன்னைக்கு அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, உத்தரம புத்திரர்கள் அப்படின்னு நம்ம கேரண்டியும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவன் இருக்கானே புழு மூட்டை போட்டோவா போடுவான்ல ட்ரம்ப், இந்த புழு மூட்டை பொய் பேச மாட்டான்னு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ரெண்டு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று என்னன்னா பாகிஸ்தான் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இந்த ஆள் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. இன்னைக்கு இந்த மத்திய தரைக்கடல் பகுதி மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது கடையில பார்த்தீங்கன்னு சொன்னா காசாவில் இருக்கக்கூடிய அபுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், இவர் எப்படிப்பட்டவர்னா மக்கள் அங்கே பாதிக்கப்படலாம் போய் உடனே அந்த இடத்துல இருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் அக்ஸாவுடைய பள்ளிவாசல்ல மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போய் தடுத்து அவன் செய்யக்கூடிய அநியாயத்தெல்லாம் தடுத்து அந்த மக்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த இவங்களை மிக கொடிய முறையில் தாக்கி அடிச்சு அவங்க முடியும் மூஞ்சியெல்லாம் காயப்படுத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமாக இருக்கு. அவங்கள கைது பண்ணியிருக்கிறான். அவங்க எப்படிப்பட்ட நிலைனா அவங்க ஒரு ஹேண்டிகேப்டு, கால் ஊனமானவங்க, அவங்களையே தாக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களாக ஒன்றா இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போரின் காரணமாக இன்னைக்கு சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த இடத்துல சவுதி கவனிக்கணும். இந்த போரில் ஏதாவது ஒரு தப்பு ஈரான் பக்கம் இருக்குதா? வேணுக்குன்னே இந்த போருக்கு இல்லை, இஸ்ரேல் தான் அமெரிக்காரை எடுத்துட்டு வந்தான்னு உனக்கு நல்லா தெரியும். MBSக்கு சல்மானுக்கு தெரியும். நீ தான் மறைமுகமாக ட்ரம்ப் அடிங்க அப்படின்னு ஈரானை சொன்னதுடைய விளைவை தான் இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குங்க. லெபனானுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேல் உள்ளே வந்திருக்கிறான். உள்ளே வந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஓட அடிச்சா அதுல இன்னைக்கு ஹாரைட்ஸ்ங்கிற ஒரு நியூஸ் சேனல், அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், அவங்க சொல்றாங்க ஒரு ராணுவ வீரர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாரு. எங்க ராணுவ வீரர்கள் தான் சிறந்தவர்கள், எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம், எங்க ராணுவ வீரர்கள் சர்வசாதாரணமான ஆள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல தான் இன்னைக்கு லெபனான்ல இஸ்ரேல் உள்ள வந்த இஸ்ரேல் வீரர்களுக்கு ஒரு மரண அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது கடை சும்மா விடுவானா? லெபனானுடைய பல இடங்கள்ல காசால் நடந்த மாதிரி லிட்டானி, சைடா போன்ற பகுதிகள்லாம் தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடி தீக்கிறான் இஸ்ரேல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காசா மாதிரியே மாத்திட்டாங்க. காசாவுடைய வடக்கு பகுதி இருக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரியே மாத்திட்டாங்க.
இன்னைக்கு மட்டுமே ஆந்தி ஸ்பாட் நம்ம பேசிக்கிறதுக்கு முன்னாடி மட்டுமே கிட்டத்தட்ட 10 பேர் அங்கே கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்குன்னா இஸ்ரேலுக்கு கூடிய ஒரு அமைச்சர் இருக்கான், ஸ்மார்ட் ரிச்னு, இந்தியாவுக்கு வந்தவன். அவன் 1 நம்பர் ஃப்ராடு. எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு, அவன் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒருத்தன் சொல்லியிருப்பானான்னு எனக்கு தெரியாது. அமைச்சராக இருந்து என்ன சொன்னான்னா, கற்பழிப்பதும் இராணுவ நடவடிக்கைன்னு சொன்னவன். கேள்விப்பட்டிருப்பீங்களா எங்கேயாவது? அந்த சைத்தான் அவனுடைய புல்லை வந்து ஏற்கனவே அடிபட்டுருச்சு, போரில் போய் அடிபட்டாவன். அந்த அடிபட்டவனை அந்த புல்லை வெளியில் வந்து சொல்கிறானா, எப்படிப்பட்ட புள்ளையை பார்த்துருப்பான்னு பாருங்க. சைத்தானுக்கு பிறந்தது எப்படியா இருக்கும்? அது சொல்லுதான் வெளில வந்து, இன்னும் அழிக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்களா, மக்கள் இருக்காங்களா, நான் இப்போ ரெடியாகி வந்துட்டேன் அப்படின்னு ஸ்மார்ட் ரிச்சிட்ட அவனுடைய மகன் சோல்ஜராக இருக்கான். அது வந்து பேசிய செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல்காரங்க அங்கே இருக்கக்கூடிய வெறி பிடிச்சவங்க பெரிய ஒரு நியூஸாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இங்கே கவனிக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரிசக்தி பொருளாதாரத்துடைய நிபுணராக இருக்கக்கூடிய அனஸ் அல்-ஹஜ் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த போரின் காரணமாக உலகத்தளவில் அந்த எரிபொருட்கள் இருக்குதா இல்லையா, அதான் க்ரூட் ஆயிலுடைய ரேட் ரொம்ப ஏறி பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள்லாம் விலை அதிகமாகிருச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா இந்த டம்மி பீஸ் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் மார்க் ரூபியோ, இந்தியாவை அதாவது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கத்தாரில் போய் இஸ்ரேல்காரங்க அடித்தாங்கல்ல, அடித்த உடனே ஓடோடி போய் அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ண போனான். எங்கே போனான்னா இஸ்ரேலுக்கு போனான். போய் அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு மேற்கு கரையில் போய் செவுத்துல போய் முட்டினான். இப்போ என்ன பண்ணனா, இன்னைக்கு போப்லியோவை போய் சந்திக்க போகிறான். சந்திச்சு 1/2 மணி நேரம் பேசுகிறான். 42,000 பேர் ஈரான்கள் கொண்டு விட்டார்கள். அடப்பாவிகளா, நீங்கள் வியட்நாம் போரில், ஆப்கானிஸ்தான் போரில், அதே மாதிரி ஈராக்கினுடைய போரில் எவ்வளோ பேரடா கொண்டீங்க? நீங்கள் 30 லட்சம் பேர் வியட்நாம் போரில் மட்டும் 30 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 42,000 பேர் அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு போப்லியோட்ட சொல்லியிருக்கிறான். போப்லியோ வந்து எப்படிப்பட்டவர்னா, உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதருங்க. எப்படின்னா, அவங்க பதவியை ஏற்ற உடனே இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய நீலம்ங்கிற பள்ளிவாசலுக்கு போனாங்க. காசா மக்களுக்காக வேண்டி ஒரு மொபைல் ஐசியூனா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி தயார் பண்ணாங்க. தன்னுடைய பொருளாதாரத்தில் அதை ஒரு ஐசியூ மாதிரி ரெடி பண்ணி காசா மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட போப்லியோட்ட இது மாதிரியான பொய்யெல்லாம் பலிக்காது அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க ரொம்ப உலகத்தளவில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பெற்று தந்திருக்காங்க இந்தியாவுக்கு. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, பல துணை கண்டங்களை கொண்ட ஒரு அழகான நாடுங்கிறதே இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் சிதைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு விமர்சனத்தை பரவலா சர்வதேச அளவில் ஒன்றிய அரசாங்கம் பெற்றுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதாப் நகரில் மசூத் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு வயசானவர், ஒன்றுமே இல்லைங்க, அவர் வாட்டில் தெருவில் நடந்து போகிறாருங்க, எதுவுமே செய்யலை. அவரை ஒருத்தையும் பிடிக்கிறான். அவனுடைய பேர் வந்து மனோஜ். பிடிச்சி, நீ எங்கேருந்து வர்ற, என்ன பண்ணுற, ஏன் தாடி வச்சிருக்கிற, ஏன் தொப்பி போட்டிருக்கிற, அதனால உனக்கு என்னடா பிரச்சனை? பல பேர் அம்மனை குண்டியோட போகிறாங்களேடா, அவனை போய் பாருடா, இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள போய் பாரு. இதனால தாங்க இந்த மாதிரி செஞ்சாங்க. இல்லை, ஏற்கனவே இப்படி தான் கோயிலுக்கு வந்த ஒருத்தவரை ஒரு சாமியாரை பிடிச்சி, நீ பார்க்க முஸ்லீம் மாதிரி இருக்க, நீ ட்ரெஸ்ஸு போட்டு வந்ததை பார்த்தா நீ வந்து வேறு ட்ரெஸ்ஸு போட்டு, அதாவது இந்து மதத்தோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க, நீ முஸ்லீம்னு போட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, வேஸ்டியை ஊற்றுட்டார். இதாடா பாருங்கடா, எனக்கு என்ன கத்தனாவடா பண்ணி சுண்ணத்தடா பண்ணியிருக்கு, நான் இந்து தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இந்த வெறியாட்டம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் நடக்குது. குறிப்பா யூபியில் நடந்துகிட்டு இருக்கு. யூபியில் போன இந்த மசூத் அலியை அங்க இருக்கக்கூடிய மனோஜ்ங்கிறவன் டெர்வாங்கிற பகுதியில் பிடிச்சி, அவரை தாடியை பிடிச்சி அடிச்சு, அவரை காயப்படுத்தி, அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் திருடிட்டு ஓடி இருக்காங்க. எப்படி இங்கே பிரியாணி அண்டாவை திருநாங்களோ அது மாதிரி ஒரு திருட்டு வேலையை அங்கே செஞ்சுருக்கிறாங்க. இது உலகத்து அளவில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த, ஒன்றிய அரசாங்கம் யாரை பாதுகாக்குதோ அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஒரு அவமானத்தை படுத்திட்டு இருக்காங்கிறது இன்னைக்கு உலகத்தில் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்குது. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோக்களுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை அறிஞ்சிக்கிட்டு வர்றோம். அப்படி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் இது ஒன்றுங்க. அபு ஐயத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர், கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் ஒரு 4 குழந்தைகள், அழகான ஒரு வாழ்க்கை. இப்படி அழகான ஒரு வாழ்க்கைன்னா ஏழ்மையில தான் வாழ்கிறாரு. எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இல்லாட்டியும் நான் நிம்மதிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆரம்பத்தில் தன்னுடைய செய்தியை சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாரு, பல முறை பல இடங்களுக்கு நான் இடம் பெயர்ந்திருக்கிறேன். என்னுடைய வீடுகளில் குண்டு போட்டவுடனே, அவர் காசாவுடைய வாடி காசா வடக்கு பகுதியில் வாழ்ந்தவர். வடக்கு பகுதி ஜபாலியா, பெய்ட் ஹனூன் போன்ற பகுதிகளெலாம் இஸ்ரேல் பயங்கரமாக குண்டு போட்டான். எந்த அளவுக்குன்னா, ஆப்கானிஸ்தானில் ஒரு வருஷத்தில் போட்ட குண்டை
ஒரு வாரத்தில் காசாவினுடைய 20 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டான். MK-84 போன்ற பாம்புகள்லாம் கொண்டு போய் போட்டான். அதில் பாதிக்கப்பட்ட அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறாரு. அவருடைய குழந்தைகள் ரீமா அதே மாதிரி ஹசன் 2 குழந்தைகளையும் அவர் வீட்டில் இருக்கும்போது குண்டு போடப்படுதான். குண்டு போடப்பட்டால் அவர் சொல்கிறாரு, இந்த குண்டு போடப்பட்டப்ப இறைவனுடைய நாட்டம் ஒரு அற்புதம் என்னன்னா, நானும் என் மனைவி என் பிள்ளைகள் மட்டும் தப்பி படைச்சோம். எங்கள் அவங்க குடும்பமாக வாழ்வாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வீட்டில் இருந்த 11 தன்னுடைய மாமாக்கள் 11 மாமாக்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் உட்பட பல பேர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. குண்டு போடப்பட்டவன்னு நான் பார்க்குறேன். பார்த்தா என் புள்ள ரீமா ஹசன் 2 பேரும் கால் இல்லாமல் இருந்தாங்க. கதறி நான் துடித்தேன். அதே சமயம் அவங்க பொழைச்சிக்கிட்டாங்கன்னு நான் சந்தோஷமும் பட்டேன். இப்படியான ஒரு நிலையில் அல் அவுதா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூலுக்கு நான் இடம்பெயர்ந்து போனேன். அந்த அல் அவுதா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த பொருட்களும் இல்லை. வேணா அந்த தண்ணீர் மாதிரி வச்சுருப்பாங்களா ஹாஸ்பிட்டல், அதை போட்டு தொடச்சி கட்டு போட்டுடுறாங்க. இதுதாங்க நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைமையை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இதுதான் காசாவினுடைய ஹாஸ்பிட்டலுடைய நிலைமையாக இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பல நாட்கள் அந்த குழந்தைய அதே இடத்துல இருந்துச்சா. சீல் பிடிச்சி கால்களில் வலி ஏற்பட்டு அந்த குழந்தைய துடிச்சிச்சான். காசாவில் இருக்க பல பேர், நோய்வாய்ப்பட்டிருக்க பல பேர் ஃபாரினுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு இஸ்ரேலுடைய அனுமதி வேணும். இஸ்ரேல் அதை தர மறுக்கிறான், வேண்டுமென்றே கொலை செய்கிறான் என்கிற ஒரு நியாயமான விமர்சனம் இருக்குங்க. இந்த குழந்தைகளுக்கு வெளியில் போக அனுமதி கிடையாது. இவங்க தங்கியிருந்த ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் முற்றுகை பண்ணுறான். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னால் கட்டளை மையம்னு இஸ்ரேல்காரங்க சொல்லிக்கிட்டாங்க. அந்த பகுதியில் அவங்க இருந்த பகுதிகளில் குண்டு போட வர்றான் இவர் ரீமா ஹசன். கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளுக்கு 19-20 வயசு தன்னுடைய குழந்தைய அந்த குழந்தைய அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழியே இல்லை, முற்றுகை அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது, வெளியில் போனால் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, என்னம்மா பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. இப்போ 2 குழந்தைகளையும் கால் இல்லாத 2 குழந்தையும் விட்டுட்டு போனால் இஸ்ரேல்காரன் கொல்ல மாட்டான், எப்படியாவது நான் இறக்கப்பட்டு அந்த குழந்தையில விட்டுருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் என்னுடைய தாயார், அவர் சொல்கிறார், அபு சொல்கிறார், நான் என்னுடைய தாயாரோட என் மனைவியோட அந்த பில்டிங் விட்டு வெளியில் வந்தேன். வர்றப்ப நான் அழுக என் மனசு பட்ட கஷ்டமெல்லாம் விவரிக்கவே முடியாதுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு. வெளியில் வர்றாரு. வெளியில் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு நினைப்பு எப்படி இருக்கும். ஒரு 20 வருஷம் வளர்த்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய இந்த கொடிய இஸ்ரேலுடைய சோல்ஜருடைய கையில் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும். வேதனையில் துடிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்த அவங்க கைப்பற்றி அந்த இடத்துல அந்த குழந்தைகளை ஏதோ இறைவனுடைய நாட்டத்துக்கே விட்டுட்டுறாங்க. மக்கள்லாம் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு இந்த பகுதியில் இருக்கிறோன்னு செய்தி கிடைச்சோன்னு அந்த பிள்ளைகளை போய் பார்த்து சந்தோஷப்பட்டு கட்டி தூக்கி தழுவுறாரு. அந்த பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, நான் செஞ்சது மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் என்னுடைய நிலைமை அப்படிமா சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த வீல் சேர் இல்லையாம், ஒரு வீல் சேரை வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் ட்ரோன் மூலியமாக ஒரு குண்டை போடுறாங்க. அந்த குழந்தை, இந்த ரீமாங்கிற குழந்தை கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு மேலே தூக்கி அந்த குழந்தை வீசப்பட்டுச்சான். பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதை தனக்கு அடிபட்டு கூட குழந்தைய தூக்கி ஓடியே போய் பார்க்குறாரு. கையில் இருக்கக்கூடிய விரல்கள்லாம் செதஞ்சு போன நிலைமை. என் குழந்தைய தூக்கிக்கிட்டேன் ஷோல்டரில், ஃபுல்லாக துப்பாக்கி சூடு. என்னுடைய இன்னொரு குழந்தை ஹசன், அவன் என்னானான்னு எனக்கு தெரியலை. இந்த குழந்தை அடிபட்டனா இந்த குழந்தையாவது நான் காப்பாற்றும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுனா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் பார்த்து இந்த குழந்தைக்கு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் அதை தொடச்சி விட்டு கட்டு போட்டு விட்றோம், கட்டு போடுறதான் எங்களுக்கு ஒரே வழின்னு சொல்லி கட்டு போட்டு விட்டாங்க. இப்படியே இந்த நிலையில எங்களுடைய வாழ்க்கை கிடைச்சிச்சு. ஆனால் இன்னொரு குழந்தை இறைவனுடைய நாட்டத்துக்கு இணங்க அந்த குழந்தை மரணிக்காமல் ஹசன்கிற அந்த குழந்தையும் என்கிட்ட சேர்ந்தான். இப்படி பல துன்பங்களை அனுபவித்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காசா மக்கள் அவங்க பட்ட கண்ணீர் கதையை தொடராக சொல்கிறாங்க. அபுவும் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் லாஸ்ட்டாக விரும்பக்கூடிய விஷயங்களை ஒன்று என்னன்னு சொன்னால், எனக்காக எங்களுடைய வழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கணும், எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. உண்மையிலே நம்ம பிரார்த்தனை செய்வோமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து வரக்கூடிய தொழுகையில் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அடுத்து ஏதாவது ஒரு தொழுகை எதிர்நோக்கி இருப்பீங்க, அந்த தொழுகையில் மறந்துடாமல் அபுக்கும் ரீமாவுக்கும் ஹசனுக்கும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த சம்பவம் 2024 டிசம்பர்லையும் 2025 ஜனவரியில் நடந்த சம்பவம். அதில் தான் அந்த செய்தியை சொல்கிறார், விட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியே கிடைக்கல. இறைவன் அவங்கள பொருந்தி கொள்ளணும், இறைவன் அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், துவா செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.